வணக்கம் சார். திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்ன பொருத்தம் பார்க்கணும்னு சொல்றீங்க. அந்த லக்ன பொருத்தத்தோட அவசியம் என்ன? இப்ப லக்னம்ன்றது ஒருத்தரோட குணத்த குறிக்கும். ஒருத்தர் மேஷ லக்னமா இருந்தாருன்னா, அவருக்கு கும்ப லக்னத்துல உள்ள பொண்ணு பார்த்தா செட் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப மேஷ லக்னம்ன்றது நெருப்பு ராசி. கும்ப லக்னம்ன்றது காற்று ராசி. காற்றுக்கும் நெருப்புக்கும் செட் ஆகும். சரி. இப்போ இதே மேஷ லக்னம், அவங்களுக்கு மீன லக்னத்த பொண்ணு பார்த்தோன்னா, நெருப்பு ராசிக்கு மீன லக்னம் நீர் ராசி. அப்ப நெருப்புக்கும் நீருக்கும் செட் ஆகாது. அப்ப மீன லக்னக்காரங்க சொல்றத தான் மேஷ லக்னக்காரங்க கேட்கணும் அப்படின்ற மாரி வரும். இதே ஆண் மீன லக்னமா இருந்து, பெண் மேஷ லக்னமா இருந்தா ஓரளவுக்கு பொருத்தம் இருக்கும். இதே ஆண் மேஷ லக்னமா இருந்து, பெண் மீன லக்னமா இருந்தா பொருத்தம் வராது. பெண் டாமினேட் பண்ற மாரி இருக்கும். அப்ப அந்த இது சரியா வராது. இந்த மாரி ஒரு ஒரு லக்னத்துக்கும் பொருத்தம்ன்றது நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம மேரேஜ் பண்றதுல தாம்பத்தியம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தாம்பத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ன பொருத்தம் ரொம்ப முக்கியம். அவங்களோட எண்ணங்களும், இவங்களோட எண்ணங்களும் செட் ஆகணும் சேர்ந்து. ஆண் மேஷ லக்னம், பெண் கன்னியா லக்னம். அவங்க என்கிட்ட முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு மட்டும் வராங்க. அப்போ அவங்களுக்கு முகூர்த்த நாள் எடுக்கும்போது, முகூர்த்த நாளுக்கு நம்ம 2 விஷயம் பார்ப்போம். சந்திரன் என்ன நட்சத்திரத்தில போகுது, அன்னைக்கு என்ன லக்னம் ஓடுது. இது பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னக்காரங்களுக்கு நம்ம ஒரு மிதுன லக்னத்த நம்ம மேட்சிங்கா குடுக்குறோம் அப்டின்னா, அது கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் வீடு. மேஷ லக்னத்துக்கு 3ஆம் வீடு, கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் வீடு. சரி, ஓகே. அதாவது மேஷ லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னத்த முகூர்த்த நேரமா குடுக்குறோம். அப்ப சிம்ம லக்னத்த குடுக்கும்போது, கன்னியா லக்னத்துக்கு சிம்ம லக்னம் எத்தனாம் வீடு? 12ஆம் வீடு. அப்ப அது கன்னியா லக்னத்துக்கு செட் ஆகும் இல்லையா? இப்போ இந்த மாரி முகூர்த்த நேரமே ஃபர்ஸ்ட் ஒரு லக்னம் மேட்ச் ஆகலன்னா நம்மளால குறிக்கவே முடியாது. இதே மேஷ லக்னத்துக்கும், கும்ப லக்னத்துக்கும் நம்ம மேட்ச் பண்றோம் அப்டின்னா, இதே சிம்ம லக்னத்துக்கு நீங்க முகூர்த்த இது குடுக்குறீங்க, இல்ல தனுசு லக்னத்த குடுக்குறீங்கன்னா, மேஷத்துக்கு தனுசு 9ஆம் வீடு, கும்பத்துக்கு 11ஆம் வீடு. இப்படி இந்த லக்னம் முகூர்த்தம் குறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க லக்னத்துக்கு 11ஆம் வீடாவோ, 3, 5, 7, 9, 11 இந்த மாரியான முகூர்த்த நேரங்கள்ல முகூர்த்த லக்ன நேரங்கள குறிக்கும்போது, நம்மளுக்கு அவங்களுக்கு பொருத்தம் நல்லா இருக்கு. லக்ன பொருத்தம் நல்லா இருந்தா தானே நீங்க முகூர்த்த நேரம், முகூர்த்த லக்னம் கரெக்ட்டா எடுக்க முடியும். இப்ப இந்த லக்னமே மேட்ச் ஆகலன்னா, முகூர்த்த லக்னம் கரெக்ட்டா எடுக்க முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா வந்துரும். இது லக்ன பொருத்தத்துக்கு மட்டும். இதுல தசாபுத்தி வேரியேஷன்ல சில விஷயங்கள் மாறுதலா நடக்கலாம். அது தசாபுத்திக்கு உட்பட்டது. ஒருத்தரோட லக்னத்துக்கு இன்னொருத்தரோட லக்னம் 3ஆம் வீடோ, 5ஆம் வீடோ, 9ஆம் வீடோ, 11ஆம் வீடா இருக்கிறது ரொம்ப நல்லது. லக்ன பொருத்தம் எல்லாரும் பாருங்க. லக்ன பொருத்தம் ரொம்ப அவசியம். நட்சத்திர பொருத்தத்தோட லக்ன பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.